தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ள நிலையில் மொத்தமாக 7 தொகுதியில் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. பெரம்பூரில் போட்டியிடும் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் உள்ளார். விஜயை தவிர ராயபுரம், வேளச்சேரி தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர் தபால் வாக்குகளில் முன்னிலையில் உள்ளார். அதே நேரம் திருச்சி கிழக்கில் விஜய் பின்னடைவில் உள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் தற்போது வரை திமுக முன்னிலை வகிக்கிறது. 18 வாக்குகள் பிரிக்கப்பட்டதில் 12 வாக்குகளை திமுக பெற்றுள்ளது. மொத்தம் 71 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக கூட்டணி 46, அதிமுக 18, தாவேகா 7 இடங்களில் முன்னிலையில் உள்ளனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட வாகனத்தை எந்த ஒரு வாகனமும் ஃபாலோ பண்ணக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக நம்ம காவல்துறை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபாலோ பண்ணுற வாகனங்கள் அது மீடியா வெஹிக்கிளாக இருந்தாலும் கூட டைரெக்டாக பறிமுதல் பண்ணி கேஸ் பதிவு பண்ணப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரசிகர்கள் அதிக அளவில் கூடக்கூடாது. குறிப்பாக 2 வீலர் ஃபாலோ பண்ணுறதுனால ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது என்பதால் இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அக்கரை முதல் நீலாங்கரை வரை 300க்கும் மேற்பட்ட போலீசார் செக்யூரிட்டி டியூட்டியில் டிப்ளே பண்ணப்பட்டிருக்காங்கன்னு துணை ஆணையர் தகவல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுற கொளத்தூர் தொகுதி, அதே போல தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடுற பெரம்பூர் தொகுதி, இந்த 2 இடங்களுக்குமான ஓட்டிங் கவுண்ட் நம்ம லயோலா கல்லூரியில் தான் நடக்க போகுதுங்க. இதனால பெரிய தலைவர்களின் கான்ஸ்டியூசன்சிஸ் ஓட் கவுண்டிங் ஒரே இடத்துல நடக்கிறதுனால இரு கட்சிகளோட ஏஜென்ட்ஸ் அங்கே ஆல்ரெடி குவிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அங்கே செக்யூரிட்டி இன்னும் அதிகப்பட்டிருக்குங்க.